வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு எந்திரம் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்யணும். எந்திர தகிட்ட சமமான அளவில் வெட்டணும். 4 பக்கமும் சமமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடி கூட எழுதலாம், அல்லது 6 அங்குலத்திற்கு 6 அங்குலம் எழுதலாம், தப்பில்லை. எழுதக்கூடிய எந்திரத்தினுடைய விஷயங்களை பொறுத்து. இப்போ உதாரணமாக சிம்ம ராசிக்கு நம்ம ஒரு எந்திரம் எழுதுகிறோம். சிம்ம ராசிக்காரருக்கு ஒரு எந்திரம். அப்போ அந்த எந்திரம் எழுதுவதற்கு முன்பாக, அது எந்த எந்திரமா வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? அப்போ அந்த ராசிக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதை எழுதணும். அது வசியமாக இருக்கட்டும், காரிய சித்தியாக இருக்கட்டும், எதுவாக வேணும்னாலும் இருக்கட்டும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த எந்திரத்தை சுத்தி பண்ணணும், இல்லைங்களா? எப்படின்னா, எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சுட்டு தான் நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கணும். அப்போது முதல்ல இந்த எந்திரத்தை முறைப்படி சுத்தி செய்யணும். ஒரு தட்டில் சதுரமான செம்பு தகடு அல்லது பஞ்சலோக தகடு இதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு தட்டில் அதை வச்சு, அல்லது பெரிய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் வச்சுக்கிட்டு மஞ்சள் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த ரெண்டையுமே அதில் போடணும். போட்டுட்டு எந்த ராசிக்காக எழுதுறோம்? சிம்ம ராசிக்காக. அப்போ என்ன மந்திரம் சொல்லணும்? ஓம் கிரீம் ஆதித்யாய நம, ஓம் கிரீம் ஆதித்யாய நம. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்து அதுக்கப்புறம் இதை அப்படியே அணியலாம், எழுதி அணியலாம். இல்லைனாலும் அடுத்தது அந்த ராசிக்காரருக்கு ஒரு நம்ம எந்திரம் எழுதுறோம் இல்லைங்களா, அதுக்கும் பயன்படுத்தலாம். எப்படின்னா, இப்போ இதில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மஞ்சள், பச்சை கற்பூரம் இது எல்லாம் சேர்ந்து கலந்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் விட்டுருங்க. ஏன்னா 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லணும், நிதானமாக சொல்லணும். அப்போ அப்படியே கலந்து மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கலந்து இப்படி நிற்கும். சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு யோசனையும் வர வேண்டாம். இது என்ன, எப்படி பண்ணுறது, ஏதுன்னெல்லாம் யோசிக்க வேண்டாம். 1 மணி நேரம் வச்சுட்டு நிதானமா ஓம் கிரீம் ஆதித்தாய நம, ஓம் கிரீம் ஆதித்தாய நம இதை மட்டும் உச்சரிங்க, சரிங்களா? சுத்தி பண்ணுவதற்கு இது போதுமானது. அடுத்தது, எந்திரம் எழுதும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம கோடு போட்டு எழுதலாம். அதை எழுதுனதுக்கு அப்புறம்தான் பூஜையில் வைக்கணும், சரிங்களா? எழுதிய பின்பு தான் பூஜையில் வைக்கணும். அப்படி எழுதும்போது அசைவ உணவை தவிர்த்திடுங்கள் கூடுமான வரை. வெளியில் தீட்டுப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு எழுத வேண்டாம். குளிச்சுட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் எழுதுங்க, சரிங்களா? பெரிய சிரமமெல்லாம் கிடையாது. எளிமையான முறையில் பச்சை கற்பூரம், மஞ்சள் இந்த ரெண்டையும் வச்சு சுத்தி பண்ணுறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அமாவாசை அன்று முதல் நாள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு எழுதுவாங்க. அதுவும் பரவாயில்ல, தப்பில்லை. நமக்கு அச்சரங்கள் தான் முக்கியம், மந்திரங்கள் தான் முக்கியம்.